சில இடத்துல நீ பார்க்கிறத வச்சு முடிவெடுத்து போய் உன் வாழ்க்கையை இழந்துட்டு வர, உன் கற்பை இழந்துட்டு வர, உன் சூழ்நிலை இழந்துட்டு வர. இன்னைக்கு தேவ பிள்ளையை நான் ரொம்ப வேதனையோடு பதிவு பண்றேன். நீ பார்க்கிறத மட்டுமே வச்சு சிலரை கல்யாணம் பண்றல, கர்த்தர் சாட்சியா நடக்க வேண்டிய சில திருமணம் இன்னைக்கு அக்கினி சாட்சியா, ரிஜிஸ்டர் சாட்சியா நடக்குது இல்ல. உன் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும். விவேகத்தோடு காரியத்தை நடத்துபவன் நன்மையை பெறுவான். இன்னைக்கு விவேகம் இல்லாதனால தான் நிறைய காரியம் என்ன ஆகுதுன்னா தோற்று போகுது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு முடிவு எடுக்கிறதுல ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எப்படி நீ ஒரு முடிவை எடுக்கணும், ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில எடுக்க வேண்டிய முடிவுகளை எந்த மாதிரி எடுக்கணும், எதை பேஸ் பண்ணி எடுக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில என்ன இல்லை தெரியுமா, தேவ சித்தப்படி எப்படி முடிவு எடுக்கணும் தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு தேவ சித்தப்படி முடிவு எடுப்பது எப்படி என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தேவ சித்தப்படி ஒரு முடிவை நம்ம எப்படி எடுக்கணும், ஆண்டவருடைய சித்தத்தின்படியான முடிவை நம்முடைய வாழ்க்கையில எப்படி அமைத்துக் கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் தேவ சித்தப்படி முடிவு எடுக்கிறோமோ அது நமக்கு நன்மையா இருக்கும். எப்ப தேவ சித்தம் இல்லாம சில முடிவுகளை எடுக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், என் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நான் எப்படி என்னுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும். அதை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது காரியம் 2 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 23வது வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். இந்த இடத்துல என்னங்கன்னா, இந்த அகித்தோப்பேல் எடுத்த ஒரு முடிவை குறித்து தியானிக்க போறோம். இந்த அகித்தோப்பேல் யாருன்னா தாவீதோடையே இருந்தவர். இந்த தாவீதுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றவர் யாருன்னா இந்த அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேல் சொல்ற ஆலோசனை எல்லாத்தையுமே தாவீது இத்தனை வருஷம் ஏத்துக்கிட்டாரு. எல்லா இடத்துலையுமே தாவீது கூடயே இருந்த நகமும் சதையுமா இருந்த ஒரு நபர் தான் இந்த அகித்தோப்பேல். அப்படி வாழ்ந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து சொல்லுகிறார், நான்று கொண்டு நான் சாக போறேன், இன்னைக்கு நான் மரிக்கிறேன், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துறேன். ஏன்? அவர் எடுத்த ஒரு முடிவு மரணத்துக்கு நேரா தள்ளிருச்சு. சில வேளையில நம்ம எடுக்கிற சில டிசிஷன் நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் அழிக்காது, நம்ம உயிரை எடுக்கிற அளவுக்கு வலிமை இருக்குங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவுல மட்டும் தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில முடிவை மட்டும் தப்பா எடுத்துருவோம்னா தேவ பிள்ளையே, அது நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் அல்ல, நம்முடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு வலிமை உள்ளது. அதனால தான் சொல்றேன், சில முடிவுகளை எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமா, ரொம்ப ரொம்ப விவேகமா, வேதம் அதான் சொல்லுது, விவேகத்தோடு காரியத்தை நடப்பிப்பவன். சோ ரொம்ப கவனமா ஞானமா சில முடிவுகளை தேவ பிள்ளைகள் எடுக்க வேண்டும். இந்த அகித்தோப்பேல் ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு தெரியுமா? இத்தனை வருஷம் தாவீதோட இருந்தவர் ஒரு கட்டத்தில் தாவீதுடைய பையனாகிய அப்சலோம் வந்து தாவீதுக்கு விரோதமா எழும்பி தாவீதுடைய இடத்துல ராஜாவாகிறார். ராஜாவான உடனே இந்த அகித்தோப்பேல் என்ன பண்ணியிருக்கணும், நான் இத்தனை வருஷம் தாவீது கூட தானே இருந்தேன், நான் தாவீதோடையே இருக்கிறேன்னு சொல்லி முடிவு எடுக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, ரொம்ப விருப்பப்பட்டு தாவீதை விட இவன் தன்னை மேல வச்சிருவான், தாவீதை விட இவன் நிறைய அங்கீகாரத்தை கொடுத்துருவான்னு சொல்லி, சின்ன பையன் தானே நமக்கு நிறைய இடத்தை கொடுத்துருவான்னு சொல்லி அப்சலோமோடு போய் விரும்பி ஜாயின் பண்ணிட்டார், விரும்பி சேர்ந்துட்டாரு. சில வேளையில விரும்பி எடுக்கிற சில முடிவு நம்மளை விரும்பாம சில கட்டத்தில் நிர்பந்தமா தள்ளி விட்டுரும் தேவ பிள்ளையே. நிறைய பேர் சில வாழ்க்கையை விரும்பி தேர்ந்தெடுத்தீங்க, ஆனா இன்னைக்கு விரும்பாத சில முடிவு எடுக்கிறதுக்கு அந்த வாழ்க்கை உங்களை தள்ளிருச்சு. இல்ல, விருப்பப்பட்டு தானே இந்த துணையை தேர்ந்தெடுத்தீங்க, விருப்பப்பட்டு தானே இந்த காரியங்களை முடிவு பண்ணீங்க. ஆனா நீங்க எதை விரும்பி எடுத்தீங்களோ அதே காரியம் இன்னைக்கு விரும்ப முடியாத அளவுக்கு, உங்களையே வெறுக்க வைக்கிற அளவுக்கு, உங்களையே அழிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கல தேவ பிள்ளையே. அப்படித்தான் இந்த அகித்தோப்பேலுடைய வாழ்க்கையில விரும்பி எடுத்த முடிவு இப்படி ஆகிருச்சு. தாவீது தன்னுடைய பையன் தனக்கு விரோதமா எழுந்தப்ப கூட பயப்படல. ஆனா இந்த அகித்தோப்பேல் போய் அவனோட சேர்ந்த உடனே தாவீது பயந்து ஒரு ஜெபம் பண்றார், ஆண்டவரே அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை மாத்திரம் அபத்தமாக்கும். அப்சலோமுக்காக கூட தாவீது ஜெபம் பண்ணல. தாவீது ஜெபம் பண்றாரு, இவன் ஒருத்தனுடைய அட்வைஸை மாத்திரம் நீங்க அபத்தமாக்கிருங்க. ஏன்னா அவன் ஆலோசனை வந்து ராஜா ஆலோசனை போல இருக்கும். அவன் ராஜா ஆலோசனை போல, ரொம்ப தேவ ஆலோசனை போல சொல்லுமா. அவருடைய ஒரு அட்வைஸ் கூட மிஸ்டேக் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த அகித்தோப்பேல். ஆனா அவன் எடுத்த ஒரு முடிவு அவன் வாழ்க்கையில மரணத்துக்குள்ள போயிடுச்சு. இதுக்கப்புறம் போய் இவன் அப்சலோமுக்கு ஒரு
ஒரு ஆலோசனை சொல்றான். இதுவரைக்கும் எல்லா ஆலோசனையும் தாவீது ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனா இந்த சூழ்நிலையில் அப்சலோம் முதல் முறை வாழ்க்கையில அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை தட்டி விடுறாரு. உங்களை விட ஒரு சிறந்த ஆலோசனை இருக்குன்னு தட்டி விட்ட உடனே அதை தாங்க முடியாம மரித்து போகிறான். இது தேவையா? சில இடத்துல எதை வச்சு நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது தெரியுமா? விருப்பத்தை வச்சு முடிவு எடுத்துடக்கூடாது. விரும்பி போய் முடிவெடுத்த சில சூழ்நிலை நம்மளை விரும்பாம சில இடத்துல கொண்டு போய் நிர்பந்தமா நிக்க வச்சிடும் தேவ பிள்ளையே. சோ அதனாலதான் சொல்றேன், விருப்பத்தை வச்சு நிறைய முடிவை நீங்க எடுக்கிறீங்க. விருப்பத்தை வச்சு ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் முடிவு எடுத்துறாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஞானியவனா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியவனா இருக்கலாம். இந்த அகித்தோப்பேல் அவ்வளவு பெரிய ஞானி, அவ்வளவு பெரிய புத்திசாலி. ஆனா அவனுடைய அறிவும் புத்தியும் எப்ப வரைக்கும் தெரியுமா வேலை செய்யும்? தேவன் அவனுக்கு வைத்த துணையோடு இருக்கிற வரைக்கும் தான் தேவ பிள்ளையே. உன்னுடைய ஞானமோ உன்னுடைய அறிவோ எப்ப வரைக்கும் தான் நன்மையா இருக்கும் தெரியுமா? தேவன் உனக்கு வச்ச துணையோடு நீ நிக்கிறல்ல, தேவன் உன்னை வச்ச இடத்துல நீ நிக்கிற வரைக்கும் தான் நீ ஞானவான். தேவன் உனக்கு வச்ச இடத்துல நிக்கிற வரைக்கும் தான் நீ புத்திசாலி. கர்த்தரால வல்லமையா பயன்படுத்துகிற பாத்திரம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க கூட விழுகிறீங்க. ஏன் தெரியுமா? தேவன் வச்ச இடத்துல நீ இல்லப்பா. தேவன் வச்ச இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் இன்னைக்கு நீ பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்க முடியும். ஆனா தேவன் வச்ச இடத்தை விட்டு என்னைக்கு நீ வெளியே வரையோ அன்னைக்கே உன்னுடைய மேன்மை வெளியே போயிடும்பா. இந்த அகித்தோப்பேலுடைய மேன்மை எப்ப தெரியுமா வெளியே போச்சு? எப்ப அவன் தாவீதை விட்டு வெளியே வந்தானோ அப்பவே வெளியே போச்சு. விரும்பி வெளியே வந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதுதாங்க, விருப்பத்தை வச்சு முடிவெடுக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுனால அது தேவ சித்தமா இருந்துட முடியாது. உங்க வாழ்க்கையில விரும்புறீங்கிறதுனால அது தேவ சித்தமா மாறிட முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசை என்ன தெரியுமா? நம்ம விரும்புறதுனால அதை கர்த்தர் தம்முடைய சித்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நீங்க ஏற்றுக்க மாட்டீங்க, ஆனா உங்க விருப்பத்தை மட்டும் கர்த்தர் தம்முடைய சித்தமா ஏற்றுக்கொள்ளணும். எந்த தைரியத்துல கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி ஜெபிக்கிறீங்க? இன்னைக்கு தேவ பிள்ளையே, உன்னுடைய முடிவு எப்படி இருக்கணும் தெரியுமா? உன்னுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டதா இருக்க வேண்டும். உன்னுடைய விருப்பத்துக்கு உட்பட்டதா உன் முடிவு இருக்கக்கூடாதுப்பா. உன் வாழ்க்கையில உன் முடிவு கர்த்தர் தருகிற முடிவா இருக்கணும்னா நீ விருப்பப்படி முடிவெடுக்க கூடாது. நீ கர்த்தர் உனக்கு தருகிற முடிவை நீ விரும்பு. உன்னுடைய வாழ்க்கை நன்மையா இருக்கும். உன் வாழ்க்கையில நீ விரும்புற முடிவை கர்த்தரை செய்ய வைக்காத. இன்னைக்கு விரும்புற நிறைய விருப்பம் நாளைக்கு உங்க வாழ்க்கையில மாறலாங்க. இன்னைக்கு இருக்கிற விருப்பம் நாளைக்கு உங்க வாழ்க்கையில இல்லாம போகும். ஒரு கட்டத்துல இந்த விருப்பம் உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போகலாம். உங்களுடைய பிடிச்ச ஒரு சில காரியங்கள் மாறி போகலாம். ஆனா நீங்க எடுத்த முடிவு மாறாது. சில வேளையில் நம்ம விரும்பி எடுத்த முடிவுல சில எதிரடையான சூழ்நிலை மாறும். நம்மளுடைய விருப்பம் ஒரு கட்டத்துல மாறும். ஆனா நம்ம எடுத்த முடிவு அப்படியே நிற்கும். அது ஸ்டாண்ட் பண்ணும் தெரியுமா? உங்க விருப்பம் மாறாது. அது சில வேளையில அதே போல எந்த கட்டத்திலையும் அது தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு போகும். ஆனா நீங்க எடுத்த முடிவு மட்டும் மாறவே மாறாது. உங்க முடிவு ஒரு கட்டத்திலும் மாறாது தேவ பிள்ளையே. சில வேளையில தைரியமா முடிவெடுக்கிறீங்கல்ல, துணிஞ்சு விரும்பி முடிவெடுக்கிறீங்கல்ல, அந்த முடிவை மட்டும் மாற்ற முடியாது தெரியுமா? வாழ்க்கையில ஒன்ஸ் ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில வேளையில சில முடிவை மாத்துறது ரொம்ப பெரிய விஷயம் தேவ பிள்ளையே. இன்னைக்கு ரொம்ப ஞானமா யோசிங்களேன். ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க. அந்த மொபைல் ஃபோனை ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ண ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு மொபைல் ஃபோனை பார்த்த உடனே இது எனக்கு இதை விட பெட்ரு அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே? இது இன்னும் கொஞ்சம் இதோட ப்ராசஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இதோட வேகம் ஜாஸ்தியாக இருக்கும், இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கல்ல. அப்போ நான் கேட்குறேன், ஆனால் அந்த மொபைலை நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சு? இதை விட பெருசு எதுவும் இல்லை, இதை விட சிறந்தது எதுவும் இல்லை. இது உங்களுடைய விருப்பம். இன்னொன்று சொல்கிறேன், இந்த மொபைலை உருவாக்குறாங்கல்ல, அவங்க உருவாக்கி வெளியே விடும்போது, அவங்க ஒரு மொபைலை விடும்போது அவங்க நினச்சிப்பாங்க இதுதான் பர்ஃபெக்டான மொபைலு, நான் விட்டதிலே இதுதான் சிறந்தது. ஒவ்வொரு மொபைலையும் அவங்க கண்டுபிடிச்சு வெளியே விடும்போது அவங்க என்ன நினச்சி தான் விடுவாங்க தெரியுமா? நம்ம விடுற ப்ராடக்ட் இது ரொம்ப ரொம்ப சிறந்த ப்ராடக்ட்டு, இது ரொம்ப பர்ஃபெக்டான ப்ராடக்ட்டு அப்படின்னு விரும்பி தாங்க வெளியே விடுவாங்க. ஆனால் இன்னொன்று வெளியே வரும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லை, இதை விட இது பெட்ரு. அதே போல தான் தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் விருப்பம் ஒன்றில் இருக்கலாம், நாளைக்கு உன் விருப்பம் இன்னொன்றில் மாறலாம். உன் விருப்பம் மாறும்போது உன் முடிவு மாறாதுப்பா. உன் விருப்பம் மாறி வரும்போது உன் முடிவை உன்னால மாத்திக்க முடியாதுப்பா. நீ எந்த இடத்துலையுமே உன் முடிவை கடைசியில் நீ மாற்றவே முடியாது. நான் சொல்றேன் பாருங்களேன், விரும்பி எடுத்த முடிவு நிறைய விரும்பாத முடிவு எடுக்க வைக்குங்க. ஒரு புள்ள கடந்த நாட்கள்ல
ஒரு வாலிப மகனை விரும்பி நேசிச்சா, விரும்பி லவ் பண்ணா. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலை அவளுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. என்ன தெரியுமா? சாணி பவுடரை சாப்பிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டா. இது ஒரு டைம் இல்லை, 2 டைம் இல்லை, 3 டைம் அந்த மக சூசைட் அட்டம் பண்ணிட்டா. ஏன்? விருப்பத்தோடு முடிவு பண்ணாங்க. அந்த பையனை பார்த்து ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா, எனக்கு ரொம்ப விரும்பின மாதிரி இருக்கிறான் முடிவு. ஆனால் ஒரு கட்டத்தில் இவளுக்கு அவனை பிடிக்கல, ஒரு சூழ்நிலையில் அவனை இவளுக்கு பிடிக்கல, அவள் ஏற்றுக்க அவளை மனசு இன்னைக்கு தயங்குது. எந்த பையனை விரும்பி நேசிச்சாலோ இன்னைக்கு சொல்றா இவனை மாதிரி மோசமான ஆள் இல்லை. இன்னைக்கு நிறைய வாலிப பசங்க அப்படிதான். எந்த பொண்ணை ரொம்ப விரும்பி நேசிக்கிறாங்களோ கடைசியில சொல்லுவாங்க இவளை மாதிரி ஆள் இல்லை. விரும்பி எடுக்கிற முடிவு சில கட்டத்தில் நம்மை விரும்பாத முடிவுக்குள்ளே தள்ளிவிடும் தேவ பிள்ளையே. ஸோ அதனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராய் கடந்து போங்க, கர்த்தருடைய நோக்கத்துக்கு நேராய் கடந்து போங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். ஸோ முதலாவது தேவ சித்தப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்கள் விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு அந்த முடிவு இருக்க வேண்டும். 2வது தேவ சித்தப்படி நீங்கள் முடிவு எடுக்கணும்னா வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம். இன்னொரு மனிதனுடைய முடிவை குறித்து நான் சொல்லுகிறேன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டாம். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சேவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எப்படி இருக்கா? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறது. இந்த இடத்துல லோத் ஒரு முடிவு எடுக்கிறார். ஆபிரகாமுக்கும் இவருடைய மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை வந்த உடனே, இத்தனை காலம் பராமரித்து வந்தது ஆபிரகாம், ஆனால் இப்போ ஒரு சண்டை வந்த உடனே சொல்றாரு நான் இந்த பக்கம் போனா நீ அந்த பக்கம் போப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த லோத் ஒரு முடிவு எடுக்கிறார். பார்க்கிறாரு சோதோம் கொமோராவை, பார்த்தா பியூட்டிஃபுல்லா இருக்கு, பார்வைக்கு அவ்வளோ அழகா இருக்கு. உடனே முடிவு எடுக்கிறார் நான் அங்கே தங்குறேனே, அவ்வளோ அழகா இருக்கேன், நான் ஏன் தங்கக்கூடாது? இன்னைக்கு நிறைய பேர் பார்வைக்கு அழகா இருக்கிறத வச்சு முடிவெடுக்கிறீங்கல்ல, நீங்க பார்க்கிற சூழ்நிலையை வச்சு முடிவெடுக்கிறீங்கல்ல. உங்க பார்வைக்கு மறைவா சில காரியத்தில் எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்வைக்கு மறைவா இருக்கிற எத்தனை தீமைகள் சில காரியங்களை கிடக்கும் தெரியுமா? ஒருபோதும் தேவ பிள்ளை பார்க்கிறதை வைத்து முடிவெடுத்து விடாத. இந்த லோத்து அவ்வளோ பெரிய தேவ மனுஷன், பார்க்கும்போது சோதோம் கொமோராவை பார்த்தா எப்படி தெரியுது தெரியுமா? அது தேவனுடைய தோட்டத்தை போல, அது கர்த்தரோட தோட்டத்தை போல இருக்கான். அந்த சோதோம் கொமோரா எவ்வளோ மோசமாக அழிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. எவ்வளோ மோசமாக கர்த்தருடைய கோபம் அந்த பட்டணத்தின் மேலே பற்றி இருந்துச்சு. ஆனால் அந்த பட்டணத்தை அதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்கார் பார்க்குறாருங்க. சோதோம் கொமோராக்கு போகிற ஒரு லோத்து பார்க்கிறார். அவர் ஊழியக்காரன் தான் நான் சொல்லுவேன். ஒரு கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற ஒரு ஊழியக்கார் பார்க்கிறாரு. அழிவு வருவதற்கு முன்பாக சில பாதைகள் தேவனுடைய தோட்டத்தை போலதான் இருக்கும். பிரச்சனை வருவதற்கு முன்பாக உடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் மகா நன்மையா இருப்பது போலதான் இருக்கும். ஆனால் பிரச்சனை வரும்போது தான் தெரியும் அது கர்த்தரோட தோட்டம் இல்ல சாத்தானுடைய வீடானு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியல தெரியுமா? பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அது அழகா இருக்குது, போராட்டம் வர்றதுக்கு முன்னாடி அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்லயே நான் லவ்ல விழுந்துட்டேன். நிறைய பேர் சொல்றாங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், முதல் பார்வையில நான் காதல்ல விழுந்துட்டேன். நிறைய தேவ பிள்ளைகளுடைய மதியீனம் இது. நல்ல கவனி, நீ பார்க்கறத வச்சு நீ முடிவெடு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு உனக்கு தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கலாம், ஒரு நாள் அது சாத்தானுடைய ஒரு பெரிய ஒரு தோட்டமாய் மாறிவிடும். தேவ பிள்ளையே, நீ விரும்பி தான் எடுக்கிறப்பா. ஆனா சில சூழ்நிலை நீ பார்க்கறத வச்சு மாத்திரம் முடிவெடுக்கிற. ஆனா உன் பார்வை ஒரு நாள் மாறும்பா. இன்னைக்கு நீ பார்க்கறதெல்லாம் வெளியே மட்டும்தான், இன்னைக்கு நீ பார்க்கறதெல்லாம் வெளியே மட்டும்தான் நீ பார்க்கிற, அதை வச்சு முடிவெடுக்கிற. நான் உனக்கு திட்டமா சொல்றேன், பார்க்கறத வச்சு முடிவெடுக்கிற யாரும் இழக்காம வெளியே வந்ததா சரித்திரம் இல்லை. லோத்து கர்த்தர் நேசிக்கிற ஒரு பாத்திரம், பார்க்கறத வச்சு ஒரு முடிவெடுத்தாரு. கடைசியில வெளியே வரும்போது தான் சொந்த மனைவியை இழந்துட்டு வெளியே வந்தார். தான் சொந்த மனைவி இல்லாம வெளியே வந்தார் தெரியுமா? சில இடத்துல நீ பார்க்கறத வச்சு முடிவெடுத்து போய் உன் வாழ்க்கையை இழந்துட்டு வர, உன் கற்பை இழந்துட்டு வர, உன் சூழ்நிலை இழந்துட்டு வர. இன்னைக்கு தேவ பிள்ளையை நான் ரொம்ப வேதனையோடு பதிவு பண்றேன். நீ பார்க்கறத மட்டுமே வச்சு சிலரை கல்யாணம் பண்றல, கர்த்தர் சாட்சியா நடக்க வேண்டிய சில திருமணம் இன்னைக்கு அக்கினி சாட்சியா, ரிஜிஸ்டர் சாட்சியா நடக்குது இல்ல. உன் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? இன்னைக்கு கர்த்தரை முன்னிட்டு உன் வாழ்க்கையை துவங்கு, கர்த்தரை முன்னிட்டு உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்களை துவங்கு. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் இல்லாம உன் வாழ்க்கையை துவங்கிடாத தேவ பிள்ளையே, சில வேளையில நீ பார்க்கறத வச்சு எடுக்கிற முடிவு உன் வாழ்க்கையில ரொம்ப பெரிய லாஸ் கொடுத்துரும். பார்வைக்கு அழகா இருந்தா போதும், ரொம்ப நேசிச்சிடுறீங்க. பார்வைக்கு பிரியமா இருந்தா போதும், ரொம்ப ரொம்ப நேசிச்சிடுறீங்க. விருப்பப்படி பேசினா போதும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு திருடத்துல இருந்தா நீங்க அப்படியே பழகிறீங்க, நீங்க அப்படியே விழுந்துறீங்க. நீங்க நிறைய பிசினஸ் கூட பார்க்கறத வச்சு முடிவு பண்ணி பிசினஸ் ஒண்ணுமில்லாம போயிருது. ஒரு இடத்தை பார்த்த உடனே இந்த இடத்துல வச்சா இது ஓஹோன்னு வந்துடும், கடைசியில பார்த்தா ஓஹோன்னு ஒண்ணுமில்லாம வந்து விழுவாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க பார்க்கறதுல ரொம்ப கவனமா இருங்க. எதை பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க, ரொம்ப கவனமா இருக்கணும்ப்பா. பார்க்கறத வச்சு மட்டும் வாழ்க்கையை நடத்திட முடியாது. பார்க்கறத நம்பி மட்டும் வாழ்க்கையை கொண்டு போயிட முடியாது. இந்த லோத்துடைய வாழ்க்கையில சொந்த குடும்பத்தை இழந்து போய் சிதைக்கப்பட்ட சூழ்நிலையில வெளியே வரான். எந்த பட்டணத்துக்குள்ள கர்த்தருடைய தோட்டம்னு சொல்லி விரும்பி போனானோ, எந்த பட்டணத்தை பார்த்து தேவனுடைய நகரம்னு சொல்லி போனானோ, திரும்ப வரும்போது சொந்த குடும்பம் இல்லாம, பிள்ளைகள் இல்லாம, ஒண்ணும் இல்லாம வந்து குப்பையை போல விழுகிறான். இன்று நீ அப்படி வாழ விரும்புறியா? நான் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதை தான் சொல்றேன். பார்க்கறத வச்சு மட்டும் முடிவு எடுத்துறாத. முதலாவது தேவ சுத்தப்படி நீ முடிவு எடுக்கணுமா? விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு முடிவு இருக்கணும். ரெண்டாவது பார்வைக்கு அப்பாற்பட்டு உன்னுடைய முடிவு இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் போய் தேவ சித்தமே கேட்கிறது, முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் தேவ சித்தமே கேட்கிறது. நேற்றைய தினத்தில் ஒரு வாலிபன் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தான். பேசும்போது சொன்னான், இந்த மாதிரி எனக்கு ஒரு லவ் இப்படி வருது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசும்போது அவன்கிட்ட கொஞ்ச நேரத்தில் நான் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் டிசைட் பண்ணிட்டு தான் என்கிட்ட பேசுறான், அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் என்கிட்ட பேசுறான், அவன் கமிட் பண்ணிட்டு தான் என்கிட்ட பேசுறான். அதே போல ஒரு ஊழியக்காரங்கிட்டே நீ இப்படி பேசுவேன்னா, எனக்கு நிறைய பேர் கர்த்தர் இடத்துல அப்படிதான் போய் பேசுறீங்க. முடிவு பண்ணியாச்சு, பார்வைக்கு அப்பா இவளை போல அழகா இல்லப்பா, இவளை போல ரொம்ப நல்லவே இல்லப்பா, இப்படிதானே நிறைய பேர் சொல்ற. இப்படியெல்லாம் நினைச்சுதான் ரொம்ப பெரிய இடத்துல போய் சிக்கிக்கிறப்பா. ரொம்ப நான் உனக்கு கவனமா சொல்றேன், நீ கண்டிப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையில போய் உன் வாழ்க்கையில விட்டுறாதப்பா, உன் வாழ்க்கையை மட்டும் இழந்துராதப்பா. ஒன்ஸ் இழந்துட்டேன் நான் திரும்ப வராது. ஸோ பார்க்கிறத வச்சு முடிவெடுத்துறாத. மூன்றாவது ஒரு முடிவு என்ன தெரியுமா? யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த இடத்துல ஒரு முடிவை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஜீசஸ், அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டிலே இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஒரு இடத்துல யோனா என்ற ஒரு தேவ மனுஷன் ஒரு இடத்துக்கு போறாரு. போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இங்க போ, நான் நீ நினிவேக்கு போ அப்படின்னா, இவர் சொல்றாரு நான் தர்ஷீஷுக்கு ஓடி போறேன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல்ல ஏறி போறாரு. கப்பல்ல ஏறி போகும்போது அங்க ஆண்டவர் சும்மாலாம் விடலைங்க, பல அலைகளையும் காற்றுகளையும் கொந்தளிப்பையும் கட்டளையிடுகிறார். உடனே சூழ்நிலை மாறுது. சூழ்நிலை மாறின உடனே அந்த கப்பல்ல இந்த யோனாவை ஏத்துனாங்க பாருங்களேன். ஏத்துனவங்க இவனை காப்பாற்றணும்னு இறக்கப்பட்டு அவங்க கப்பல் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. அவனை எப்படியாவது காப்பாற்றணும், அவங்களுடைய தேவை ஒன்னே ஒன்று, இந்த யோனாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு முடிவெடுக்கிறாங்க. சில வேளையில் தேவ பிள்ளையே, சில சூழ்நிலையில் நீ இறக்கப்பட்டு முடிவெடுக்கலாம். சிலருக்கு இறக்கப்படுறதுனாலும் வாழ்க்கையை கொடுத்துட முடியாதுப்பா. இறக்கப்பட்டா நீ ஏதோ ஒரு பணத்தை கொடுக்கலாம், உதவி செய்யலாம், ஆனா நீ அன்பை காட்டி உன் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க எதனால வாழ்க்கை இழக்கிறீங்க தெரியுமா? இறக்கப்பட்டு யோனாவுடைய இந்த பயணத்துல அவங்க ஒன்னு யோசிச்சாங்க, இந்த யோனாவை இழந்துடக்கூடாதுங்கிறதுனால எந்த சரக்கை கொண்டு போறதுக்காக அவங்க வந்தாங்களோ, எந்த பொருளை கொண்டு போய் சேர்த்தணும்னு வந்தாங்களோ அதை இழக்கிறதுக்கு துணியறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இறக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் இழந்துகிட்டு இருக்கிறோம். எதையெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் இழந்துகிட்டு இருக்கிறோம். எப்படி தேவ பிள்ளையை இறக்கப்படுறதுனால உடைய வாழ்க்கையில இருக்கிற நன்மைகளை விடுறதுக்கு நீ முடிவு பண்ணிட்டியா? நீ இறக்கப்படுறதுனால உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு போய் குப்பையில போடணும் நீ முடிவு பண்ணிட்டியா? அன்னைக்கு யோனா கூட இருந்த கப்பல்ல வந்த அந்த 5 பேரு எடுத்த முடிவு என்ன தெரியுமா? எப்படியாச்சும் நம்ம பொருள் போனாலும் பரவாயில்ல, இவனை உயிரோட காப்பாற்றணும். ஆனா சூழ்நிலை
சூழ்நிலை தெரியுமா? யோனா கப்பலை விட்டு வெளியே போடுற வரைக்கும் சூழ்நிலை மாறல. சில வேளையில நீ உன் வாழ்க்கையில சில கொந்தளிப்பு அடித்து கொண்டு இருக்கலாம். உன் வாழ்க்கையை விட்டு வெளியே போக வேண்டிய யோனாக்கள் வெளியே போகாம உன் வாழ்க்கையின் கப்பல் அமைதி ஆகாதுப்பா. உன் சூழ்நிலை அமைதி ஆகாதுப்பா. நீ இறக்கப்பட்டு தான் வச்சிருக்கிற சிலரை, இறக்கப்பட்டு தான் சிலரோட இருக்கிற. எப்ப அந்த இரக்கத்தை மறந்து சில யோனாவை தூக்கி நீ கடல்ல எறியறையோ அப்ப வரைக்கும் கடல் தன்னுடைய மும்முரத்தை அமர்த்தி விடாது. இந்த யோனாவை வீசுற வரைக்கும் கப்பல் கொந்தளிப்ப அமர பண்ணவே இல்லை. இன்னைக்கு சில வேலையில சில யோனாக்களோடு போராடுவீங்கன்னா யோனாவை தூக்கி எறிங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அமைதி வரும். இன்னைக்கு நிறைய பேர் சில முடிவெடுத்து தடுமாறி கொண்டு இருக்கிறீங்கல்ல. நீங்க எடுத்த முடிவில் இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு முடிவுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட்குள்ள போயிடாதீங்க. நீங்க போனீங்கன்னா திரும்பி வர்றது கஷ்டம். ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் இல்லை. இன்னைக்கு பெண்களை நீங்க நேசிக்கிறேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மோசமா போயிருதுப்பா வாழ்க்கை. அதை விட்டு நீயே நினைச்சா கூட சில வேலையில திரும்பி வரவே முடியாது. சில இடத்துல கட்டாயமா பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, கட்டாயமா பிடிச்சு சேர்த்தி வச்சிடறாங்க. நீயே நினைச்சா கூட வர முடியாது. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவெடு. உன் வாழ்க்கையை விட்டு வெளியே போக வேண்டிய யோனா வெளியே போகணும். உன் வாழ்க்கையில தேவ சித்தப்படி உன் முடிவு இருக்கணும்னா நீ கண்டிப்பா இறக்கப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. இரக்கத்தினால நீ தேவ சித்தத்தை நிறைவேற்றிட முடியாதுப்பா. நீ இரக்கத்தை வச்சு மட்டும் முடிவு பண்ணேன்னா உன் வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறாது. சரி பிரதர், என்னதான் தேவ சித்தம்? இந்த 3 காரியம் நான் சொல்றேன். விருப்பத்தை வச்சு எடுக்கக்கூடாது, பார்ப்பதை வச்சு எடுக்கக்கூடாது, இறக்கப்பட்டு எடுக்கக்கூடாது. எப்படி தான் எடுக்கணும் அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி எங்களுடைய மக ஒரு பையனை லவ் பண்ணுறா, நீங்கள் வாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு போனால் 1 வாரமாக அந்த வீட்டில் பயங்கரமாக பிரச்சனை. அந்த பொண்ணு அவ்வளோ விகாரமாக அங்கே அமர்ந்திருக்கிறா. இவர் ஒரு பெரிய மூத்த ஊழியக்காரர். இவர் போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த பொண்ணு சொல்லியிருச்சான், நீங்கள் தயவு செய்து லவ் பண்ணாதேன்னு மட்டும் பேசாதீங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருச்சான். அப்போ இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார், அந்த பிள்ளையை கூப்பிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாராம். வீட்டுக்கு வந்த உடனே இவரும் பேச முயற்சி பண்ணுறாராம். அந்த பொண்ணு எல்லாத்தையுமே எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிருது. அப்போ இந்த ஊழியக்காரும் சரி ஒரு நாள் விட்டுட்டார். சரி அமைதியாக இருக்கட்டும், அமரட்டும்னு சொல்லிட்டு ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலேயே வச்சுட்டு அமைதியாக விட்டுட்டார். அடுத்த நாள் அவர் யோசிக்கிறார், என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த நாள் போய் பார்க்குறாரு. அந்த பொண்ணுகிட்ட பேச போகிறாரு. இவர் ஒரு பெரிய மூத்த ஊழியக்காரர், பல ஆயிரம் பேர் வருகிற சபையுடைய ஒரு மூத்த போதகர். இவர் போய் பேசும்போது அந்த பொண்ணு கால் மேலே கால் போட்டுட்டு பேசுகிறா, இல்லை எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு அந்த லைஃப் தான் வேணும் அப்படின்னு. ஒன்று இன்றைக்கி நான் என்ன இழந்துட்டேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு இந்த பையன்தான் என்னுடைய தேவை, எல்லாமே எனக்கு இந்த பையன்தான் அப்படின்னு சொல்கிறாளாம். அப்போது அந்த ஊழியக்காரர் சொன்னார், இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருந்துச்சுல, அந்த சமாதானம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கா? எந்த காலை மேலே போட்டு அந்த பொண்ணு அமர்ந்திருந்தாலோ அந்த காலை இறக்கினா கீழே இறக்கிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சா. பாஸ்டர், எந்த சமாதானத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் வச்சாரோ இன்னைக்கு அந்த சமாதானம் என் வாழ்க்கையில் இல்லை பாஸ்டர், இன்னைக்கு அந்த சமாதானம் என் வாழ்க்கையில் இல்லை. அப்போ அந்த பொண்ணு அழுதுட்டு சொன்னா, நான் விட்டுறேன் பாஸ்டர். ஓகே, நான் விட்டுறேன். நேராக பாஸ்டர் அந்த பொண்ணை மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். பாஸ்டர் கிட்ட சொன்னாலாமா, பீர்வால இத்தனை லெட்டர்ஸ் அவன் கொடுத்தது இருந்துச்சு, அது அத்தனையும் எடுத்து கொண்டு வந்து அங்கேயே எரிச்சிட்டு அந்த உறவை முற்றிலும் இல்லாமல் சங்காரம் பண்ணாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீ சில முடிவுகளை எடுத்திருக்கிற. உன் வாழ்க்கையில் இது சமாதானமாக இருக்கா? இந்த முடிவு எடுத்ததுலேருந்து உன்னால் கர்த்தரை தேட முடியுதா? ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவ சித்தப்படி ஒரு முடிவுன்னா அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் நீ கர்த்தரண்டையில் தைரியமாக போக முடியுதா? இல்லை ஆண்டவருக்கு மறைச்சு நீ ஓடுறியா? ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்தாங்கப்பா. முடிவு எடுத்த உடனே அவங்களால கர்த்தரை பார்க்க முடியலப்பா, போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கப்பா. இன்னைக்கு நீ கர்த்தரை விட்டு ஒளியறேன்னா அது தேவ சித்தம் இல்லையா? நீ கர்த்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை தைரியமா பேச முடியாம ஒரு சின்ன தயக்கத்தோட நீ தேவ சமூகத்துல போற, நீ ஆலயத்துக்கு வரும்போதே ஒரு சின்ன தயக்கத்தோட வரேன்னா நீ தேவ சித்தம் இல்லாத ஒரு முடிவில் இருக்கிற. நீ உன் விருப்பப்படி ஒரு முடிவில் இருக்கிற, பார்த்ததை வச்சு முடிவு பண்ணி இருக்கிற, நீ இறக்கப்பட்டு முடிவு பண்ணி இருக்கிற. வேண்டாம், மாற்றிவிடு. ஸோ நீ தேவ சித்தப்படினா நீ ஆண்டவர்கிட்ட தைரியமாக போகணும். உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம், பிரதர் நான் முடிவு எடுத்துட்டேன், 90% எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி நான் என்ன பண்ண போகிறேன்? ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இப்பொழுதும் கர்த்தருடைய கரத்தில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெருசு. சில முடிவெடுத்த சிலர் இங்கே இருப்பீங்க, உங்கள் முடிவை மாற்ற முடியாமல் இருப்பீங்க. இன்னைக்கு என் முடிவை இன்னைக்கு மாற்றிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப வலிக்கும் பிரதர், வலிக்க தான் செய்யும். ஆனால் இந்த வலியை நீ இன்னைக்கு அனுபவிக்க போறியா? இல்லை இதை
விட ஒரு பெரிய வழியை நீ அனுபவிக்க போறியா? நீ தான் முடிவெடுக்கணும். சிலர் காதலிச்சு திருமணம் பண்றாங்க, 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்றோம், எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்னு வந்து நிக்கிறாங்க. அன்னைக்கு ஏன் இன்னைக்கு பிடிக்கலையான்னு கேட்டா, அன்னைக்கு அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை, அவ்வளோ கமிட்மெண்ட் இருந்த வாழ்க்கை இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் குப்பையாக கிடக்குதுப்பா. இன்னைக்கு நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் உன் முடிவில் தேவனுடைய சமாதானம் இருக்குன்னா அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தைப்படி இருக்குன்னா அது தேவனுடைய சித்தம், தேவனிடத்தில் நீ போகிறதுக்கு தயங்காமல் இருப்பேனா அது தேவனுடைய சித்தம். இன்னைக்கு நீ எடுத்த முடிவை மாற்றணும்னா அது கர்த்தரால் முடியும். இன்னைக்கு கர்த்தருடைய இரக்கத்துக்காய் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு தயங்கி கொண்டு தருமாறி கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஏற்ற முடிவை கர்த்தர் ஆண்டவரே கட்டளையிடுங்க. சிலர் சொல்றாங்க, நான் இந்த மாதிரியெல்லாம் முடிவு எடுத்துட்டேனே ஆண்டவரே, இதுக்கு மேல நான் எப்படி இதை மாற்ற முடியும், இதுக்கு மேல நான் எப்படி மாற்ற முடியும்? கர்த்தருடைய கிருபை மகா பெருசு, அது உனக்காக யாவையும் செய்து முடிக்கும். ஆண்டவரே, அவங்க முடிவுகளை மாற்றி கொடுங்க, அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.